Hi friends, this is Ilakya from Adisum channel. So நம்ம சேனல்ல TNPSC related videos எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீக்கில் வந்து 6th ஃபஸ்ட் டேர்மில் முதல் 2 இயல், அதே மாதிரி 10th பாலிட்டியோட முதல் 2 லெசன், அதே மாதிரி தனிவெட்டி சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான வீக் டெஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு ஈவினிங் இல்லை அப்படின்னா மண்டே மார்னிங் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து சண்டே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாளைக்கு ஈவினிங் இல்லைனா மண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா, தமிழ் வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும், பாலிட்டி வந்து 50 கொஷின்ஸ் இருக்கும், அதே மாதிரி மேக்ஸ் வந்து கம்பல்சரி 10 கொஷின். அதாவது இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நம்மளுக்கு எந்த மாதிரி கொஷின் வந்து அவங்க என்ன பேட்டர்னில் கேட்பாங்க, ஸோ அந்த பேட்டர்னில் தான் இந்த கொஷின் பேப்பர் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த 10th பாலிட்டியோட நோட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன். ஸோ கொஷின் பேப்பர் நாளைக்கு வந்துடும். ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மண்டே ஆர் டியூஸ்டேவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். ஆனால் அட்டன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் அட்மாஸ்ஃபியரில் நீங்கள் எப்படி இருந்து அட்டன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய வீக் டெஸ்ட்டை வந்து நான் அப்படி தான் அட்டன் பண்ணுவேன். அதாவது ஒரு 1 hour 1.5 hours அதுக்கு வந்து கண்டினியூஸாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஸோ பையன் தூங்குற டைம் தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில், அதாவது ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு மறக்காது. அப்படி அதாவது சம்டைம்ஸ் இங்கே கேட்குற கொஷின்ஸ் கூட நம்மளுக்கு வந்து அப்படியே அங்கே வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அந்த பாலிட்டி நோட்ஸ் கேட்டவங்களுக்கு இன்றைக்கி நாளைக்குள்ளே அந்த 10th ஃபஸ்ட்டு 2 லெசனோட நோட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்னென்னா, ஜென்ரலாக நிறைய பேர் கேட்குறது வந்து படிக்கிறது ஃபுல்லாக மறக்குது, அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் எந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக படிக்கிறது வந்து மறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டடி பிளானில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது. அதாவது எப்படின்னா, சில பேர் வந்து இந்த வீக்குக்கு வந்து இந்த சிலபஸ் தான் போடுவாங்க. அதாவது 6th வந்து ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணணும், மேக்ஸில் ஏதாவது சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ பாலிட்டியில் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணணும், ஜியாகிரஃபியில் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலைகளால் அந்த பிளான் வந்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க. அப்போ இந்த பிளான் சரியாக வரல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா, அப்போ நம்ம வந்து வாரத்துக்கு வந்து நம்ம வந்து பாலிட்டி மட்டும் படிக்கலாம், ஜியாகிரஃபி மட்டும் படிக்கலாம், தமிழ் மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஷெடியூலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து நம்ம பண்ணக்கூடிய முதல் தப்பு வந்து இதுதான். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம போது ஒரு ஸ்டடி பிளான் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மேக்ஸிமம் என்னென்னா அதாவது கண்டினியூட்டியாக அதை வந்து படிக்க தெரியணும். அதாவது வீக் சிலபஸ் போட்டால் வீக் சிலபஸ், இல்லை 5 days ஒன் சிலபஸ் போட்டோன்னா 5 days. ஏன்னா அன்மேரிடாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான டைம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து மேக்ஸிமம் லெசன்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஸோ மேரிடாக இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க சூழ்நிலையில் எவ்வளோ லெசன்ஸ் படிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளோட சூழ்நிலைகள் பொறுத்து தான். ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயினாக எல்லாருமே பண்ணுறது என்ன அப்படின்னா, முதல்ல ஹையர் கிளாஸ் வந்து தூக்கிடுறது. அதாவது +1 +2 வந்து நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் லோயர் கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து செட் ஆகும். சில பேருக்கு வந்து நிறைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டே ஹையர் கிளாஸ் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறப்ப என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. அதாவது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்க்குறப்பே ஐயோ என்னடா பப்ளிக் சர்வீஸ்னால் இவ்வளோ கண்டென்ட் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ முதல்ல நம்மளுக்கு பெரிய மைனஸாக இருக்குது நம்மளோட பிளான் தான். அதாவது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிக்க முடியலன்னா கூட நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்மளை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும். ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லெசனை நீங்கள் பார்க்குறீங்கனாலே என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலாக பார்த்துட்டாலே ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ 10th பாலிட்டி எடுத்துக்கோங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ் ஜியாகிரஃபி எல்லாமே எடுத்துக்கோங்க. அதாவது அந்த நம்பர் ஆஃப் பேஜஸை பார்த்துட்டாலே கஷ்டமாக இருக்கும். இந்த லெசனில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு லெசன் படிக்க போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் முதல் நாளே உங்களோட ப்ரிப்பரேஷனை முதல் நாளே புதன் வெள்ளி புவி செவ்வாய் வியாழன் கோள்களை வந்து மெமரைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ முதல் நாள் என்ன பண்ணணும்னா அந்த லெசனை வந்து
ஃபுல்லாக வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லெசனை வந்து ஹாஃபாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 8 பேஜஸ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி 4 பேஜஸ் வந்து நம்ம வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணுற மாதிரி ஸோ வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜியாகிரஃபி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ என்னென்னா எப்போயுமே ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணோன்னே அதை வந்து அன்னைக்கே படித்து வந்து மெமரைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்டில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியராக வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோ த்ரூ பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா ஸோ முதல்ல பிளானு, 2வது வந்து அந்த லெசனை அப்ரோச் பண்ணுறது, 3வது விஷயம் வந்து என்ன அப்படின்னா ரிவிஷன். ஸோ இப்போ என்னென்னா நிறைய பேர் நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லெசன்ஸை வந்து கவர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்போம். அதாவது தமிழில் வந்து இப்போ ஒரு டேர்ம் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அது செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து முதல்ல வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கிளாரிட்டியாக இருந்துக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதாவது மண்டே டு ஃப்ரைடே கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும் ப்ராப்பராக. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட சக்ஸஸ் பாயிண்ட்டு அந்த வேர்டே என்ன அப்படின்னா ரிவிஷன் தான். நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு லெசனை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து கொஷினை வந்து நம்ம கிளாரிட்டியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். படிக்கணும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யாராலுமே டிஎன்பிஎஸ்சியோட எல்லா சிலபஸுமே படித்து வந்து 100% வந்து எழுத முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். அதாவது அந்த வீக், அதாவது மண்டே டு ஃப்ரைடே படிக்கிறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே அதை கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதாவது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த சாட்டர்டே சண்டே அதாவது அந்த வீக்கில் என்ன லெசன் கவர் பண்ணுறோமோ அந்த சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ஒரு 1 hour வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்து கம்பேரிசன். அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கூட இருக்க காம்படிட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ வந்து மேக்ஸிமம் லெசன்ஸ் அவங்க கவர் பண்ணிகிட்ருக்காங்களே, நம்ம இவ்வளோ பிலோவாக போயிட்டுருக்கோமே அப்படிங்கிற தாட் வந்து நம்ம வந்து முதல்ல வரவே கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகளை படிக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நம்ம படிக்கிறவங்களுக்கு டெய்லி 2 to 3 hours தான் நம்ம வந்து டைம் கிடைக்கும். ஸோ இதனால் நம்ம வந்து ஃபேமிலி மேலேயோ யார் மேலேயும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகவே முடியாது. ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய டைமில் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதாவது 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா சிலபஸில் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதாவது என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், அதாவது உங்களுக்கு நான் 6th to 10th சிலபஸே நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை முதல்ல கிளியராக எழுதி வச்சுக்கிட்டு நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். சிலபஸ் வந்து கிளியராக எழுதி வச்சுக்கிட்டு இப்போ சிந்துவெளி நாகரிகம் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா நீட்டாக நோட் போட்டு நான் வந்து டிக் பண்ணிக்குவேன். ஸோ எந்த டேட்டில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எந்த டேட்டில் வந்து நான் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லெசனை ஸோ இப்போ இந்த நியூ சமச்சீர் புக் வந்து நம்மளுக்கு வந்து டஃப்பாக தான் இருக்குது ஓல்டு சமச்சீரை விட. அப்போ இதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த லெசனோட ஓவர்வியூ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜென்ரலாக படிக்கக்கூடிய ஹேபிட்டை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து மெமரைஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ கண்டென்ட் மெமரைஸ் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். 6th to 12th நம்மளுக்கு வாஸ்ட் ஏரியா, அதுக்கப்புறம் ஜிகே பார்ட் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்போ அந்த லெசனோட ஓவர்வியூ மட்டும் தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது என்னென்னா ஒரு 20 minutes இப்போ தேர்தல் அப்படின்னா ஓகே, தேர்தல்னா நமக்கு நேரடி தேர்தல்னா என்ன, மறைமுக தேர்தல்னா ஓகே என்ன, அதுக்கப்புறம் நேரடி தேர்தலை எங்கெங்கே பின்பற்றுறாங்க, மறைமுக தேர்தலை எங்கெங்கே பின்பற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவர்வியூவாக தான் எல்லா லெசனையும் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அந்த வீக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அதாவது சில பேர் வந்து வீக் டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க, சில பேர் மந்த் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட கன்வீனியன்ட் தான். ஸோ அதில் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டீவியேட் ஆகவே கூடாது. எப்படின்னா கண்டினியூஸாக நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்து கரெக்டாக எக்ஸாம் ஹால் வரைக்கும் வந்து நம்ம வந்து கொண்டு போகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போனதில் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து என்ன அப்படின்னா போன எக்ஸாம்லலாம் நான் தெரிஞ்ச ஒரு 4 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ஓஎம்ஆரில் வந்து நான் தப்பாக தான் மார்க் பண்ணிட்டு வந்தேன். அதாவது அந்த எக்ஸாம் ஹால் அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு எப்படினாலும் ஒரு பதட்டம் வந்து வந்துடும். கண்டிப்பாக அது இல்லாமலாம் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த வீக் டெஸ்ட் பிளானோ மந்த் டெஸ்ட் பிளானோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். அதாவது இங்கே நம்ம அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் எழுதிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஹேண்டில் பண்ணுறது நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம கொஷின்ஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அதே மாதிரி ரொம்ப டஃப்
டஃப்பாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய அட்டன் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கொஷின்ஸ் எந்தெந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னா வாரத்துக்கு வந்து 7 லெசன் 8 லெசன் படிக்கணுங்கிற கான்செப்ட்டுக்கே வராதிங்க. 3 லெசன் படித்தாலும் கிளியராக படிக்கணும். இப்போ 6th தான் நான் 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனாலும் அந்த 3 லெசன்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரும்ல. அப்போ அந்த 2 கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வழி குழப்பமே இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுதான் விஷயம். நிறைய படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இருக்காதிங்க. படிக்கக்கூடிய விஷயத்தில் தெளிவாக இருங்க. அதாவது நான் 6th to 10th தான் நான் தெளிவாக இருக்கேன்னா அதில் நீங்கள் முதல்ல கிளியராக இருங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் படி 11th 12th விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் லெசனை வந்து மெமரைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓவர்வியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 10th பாலிட்டியோட முதல் 2 நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த வீக் ஷெட்யூல் நம்ம ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு 2 to 3 monthஸில் நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கால்ஃபேருக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய வந்து மாடல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அதாவது எந்தளவு நம்ம வந்து மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு மேக்ஸிமம் நம்ம கிடைக்கக்கூடிய டைமில் எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ மேக்ஸிமம் நம்மளோட எஃபோர்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் ஷேர் பண்ண நினச்சது இந்த வீடியோவில். ஸோ அதனால் வீக் சிலபஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ லெசன்ஸ் மேக்ஸிமம் அதாவது ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் நிறைய பேர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். அதாவது நான் இவ்வளோ தூரம் தான் இந்த வீக் படிச்சிருக்கேன், பட் ஆனால் இதில் நான் கிளியராக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வாங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கணும். நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து அதர்ஸோட திங்கிங்லேயே நம்ம வந்து மெஜாரிட்டி இருப்போம். அது வந்து இந்த இயர் எழுதுவோம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்போம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் மேக்ஸிமம் நம்ம வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். ஸோ ரிசல்ட் எப்படி வந்தாலும் நம்ம அதை வந்து ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் ஒர்க் தான். ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில், அதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இயர் வந்து போஸ்டிங் இருக்கும். ஸோ அந்த ஒரு தாட்லேயே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் ஷேர் பண்ண நினச்சது. ஸோ நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.